ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் தமிழ் சென்டென்ஸை எப்படி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி 3 முறையில் நம்ம இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதில் வந்து மொதல் டைப்பு இப்போ போட்டுட்டோம், அதை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து 2வது டைப்பு வந்து எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். இப்போ வந்து என்னமுன்னா SVOCA அப்படின்ற ஃபார்முலா வச்சு எப்படி அதை இங்கிலீஷில் எழுதுறான்னு சொல்லி மொதல் வீடியோ போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள். இப்போ வந்து 2வது முறையில் 2வது டைப் 2 இதில் வந்து டைப் 2 யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து இங்கிலீஷில் இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த நீ கொடுத்த புத்தகத்தையே நான் படித்து விட்டேன் அப்படின்ற இந்த தமிழ் வாக்கியத்தை இப்படி மாற்றி விரிவான வாக்கியமாக எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எழுதணுன்னா, நீ எந்த புத்தகத்தை கொடுத்தாயோ அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் இப்படின்னு விளக்கமாக விரிவாக இந்த தமிழ் ஒரே சென்டென்ஸை வந்து இப்படி விளக்கமாக விரிவாக எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எழுதிக்கிட்ட பின்னாடி இது நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ எந்த புத்தகத்தை கொடுத்தாயோ, இது முடியாத வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன், இது முடிந்த வாக்கியம். இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ் எழுதும்போது முதல்ல முடிந்த வாக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ முடிஞ்ச வாக்கியத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் தான் முடிஞ்ச வாக்கியம். அந்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன், இது முடிஞ்ச வாக்கியம். இதை எப்படி நீங்கள் எழுதுவீங்க? நான் படித்து விட்டேன், இதில் எது சப்ஜெக்ட்டு? நான். படித்து விட்டேன், ஹேவ் ரெட். எதை படித்து விட்டேன்? அந்த புத்தகத்தை, த புக். முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டோமா? இப்போ முடியாத வாக்கியத்து நீ எந்த புத்தகத்தை கொடுத்தாயோ, முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிட்டோம். முடியாத வாக்கியத்தை அடுத்து எழுதணும். நீ எந்த புத்தகத்தை கொடுத்தாயோ, இதில் இருக்கிற கேள்வி சொல்லி எது ஃப்ரெண்ட்ஸு? விச். எந்த புத்தகத்தை கொடுத்தாயோ அதில் கேள்வி சொல்லி எந்த விச்சு போட்டாச்சு. நீ புத்தகத்தை கொடுத்தாய், யூ கேவ் த புக். இப்படின்னு இந்த எந்த விட்டுட்டு இதை வந்து SVO அப்படின்னு இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் வடிவில் இதை நீ அந்த புத்தகத்தை கொடுத்தாய் அப்படின்னு எழுதிக்கணும். யூ கேவ் த புக் அப்படின்னு எழுதிக்கணும். இப்போது இந்த முடிஞ்ச வாக்கியத்தையும் முடியாத வாக்கியத்தை சேர்த்து எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எப்படி எழுதணும்னா, I have read the book which you gave. இந்த புக்கு ஏற்கனவே இங்கே புக்குன்னு வந்துடுறதுனால இந்த திருப்பி இந்த புக்குன்னு எழுத தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக தான் இந்த புக்குக்கு பதிலாக தான் இந்த விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து இது வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் டைப் 2 இந்த முறையில் வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.